ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தருண் சுந்தர் ஃபேமிலி. எனக்கு டெய்லி இது மறந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த விதத்துலலாம் நம்ம தங்கத்தை வந்து சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தங்கம்னாலே பிடிக்கும். ஒன்று மண்ணில் காசை போடும், இல்லைன்னா பொண்ணில் காசை போடுன்னு சொல்லுவாங்க. மண்ணில் காசை போடுற அளவுக்கு பல்காக தேவைப்படும். அதனால் பொண்ணில் காசுங்கிறதா நம்ம குறுகிய பணத்தை வந்து சேமித்து வச்சு தங்கம் வாங்கலாம். அந்த தங்கத்தை நம்ம ஒரு வாங்கி போடும்போது ஒரு விலையாக இருக்கும். அது நம்ம நாளடைவில் சேர்த்து வச்சு நம்ம விற்கணும், இல்லை ஒரு செலவுன்னு வரும்போது அது வந்து ஒரு 10 மடங்கு 15 மடங்கு விலை கூடி இருக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தங்கத்தை வந்து எந்தெந்த வழிகளில் எப்படிலாம் சேர்த்து வச்சு பார்க்கலான்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. மொய் விற்கிறீங்களா? மொய் விற்கிறதுக்கு தங்கம் வைக்காதீங்க. நீங்கள் மொய் தங்கமாக வச்சிங்கன்னா அதை திருப்பி வாங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? இப்போ உள்ள காலத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பவுன் மோதிரம் போடுறீங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1 பவுன் போட மாட்டீங்க, நம்ம போட முடியாது சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ 1 பவுன் மோதிரம் போடுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு திருப்பி செய்யும்போது இப்போ ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு செய்யும்போது அந்த நகையோட விலை 20,000 30,000 இருக்கலாம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தங்கத்தோட பணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 10,000 ரூபா தான் மொய் போட்டிங்க. அந்த நீங்கள் செஞ்ச 1 பவுன் மோதிரத்தோட மதிப்பு 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாயை நான் உங்களுக்கு கூட 2,000 ரூபா வட்டி போட்டு நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ஒருத்தருக்கு செய்முறை செய்யும்போது தங்கத்தில் செய்யாதீங்க. நீங்கள் இது மாதிரி ஏதாவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் தங்கம் செஞ்சு உங்களுக்கு அதுக்கு பதிலாக பணத்தை வந்து செஞ்சுருப்பாங்கல்ல, அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 செட்டு தங்கம் போடுவாங்க ஒவ்வொரு நகை கடையில். இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த உங்களுக்கு விழுந்துச்சுன்னா நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டியிருப்பீங்கல்ல, அதோட உங்களுக்கு அந்த நகையை கொடுத்துருவாங்க. மிச்சம் உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் கட்ட வேணாம். இது உங்கள் ஊரில் உள்ள நகை கடைகளில் இருக்கான்னு கேட்டு விசாரித்து போடுங்க அந்த சீட்டை. 3வது வந்து நகைச்சீட்டு. மாதம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நீங்கள் நகைச்சீட்டு கட்டிக்கிட்டே வரணும். எங்கள் அம்மா எனக்கு அந்த மாதிரி 1 பவுன் வந்து கையில் பிரேஸ்லெட்டும் 1 பவுன் தோடும் 2 நகைச்சீட்டு போட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது அருப்புக்கோட்டையில் நான் இருந்தது. எங்கள் ஊருக்கு வந்து டவுனுன்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை தான். எங்கள் அம்மா அங்கே என்ன செய்யணும், மாதம் போய் 2 நகைச்சீட்டு வந்து கை காப்பு பிரேஸ்லெட் எடுக்கிறதுக்கு நகைச்சீட்டு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோடு 1 பவுனில் ஒரு தோடு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதம் சின்ன அமௌண்ட்டாக கொடுத்து பல்காக நகை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சுருக்கேன், மறந்து போயிடுவேன். அடுத்து தங்க நகை வரவு சீட்டு. பழைய தங்கம் புதிய தங்கம். ஓகே, பழைய தங்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பழைய தங்கத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நம்ம அதுக்கு இப்போ ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதோட அமௌண்ட் வந்து கூடுற வரைக்கும் அந்த 1 வருஷம் கழித்து புதுசாக அந்த தங்கம் என்ன விலை விற்கிதோ பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து அடுப்படியில் பெண்களே நம்மளை தான் சொல்கிறேன். நம்ம வந்து சிறுக கடுகு டப்பா, மிளகு டப்பா, சீரக டப்பா, சோம்பு டப்பான்னு போட்ட கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு இதே மாதிரி ஒரு 1 கிராமோ 1/2 கிராமோ வாங்கி அதையும் சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு நாளடைவில் பெரிய பணமாக வந்து பெரிய நகை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சேரும். அடுத்து வந்து 4வது 5வதோ நீங்களே எடுத்துக்கோங்க. பொண்ணுக்கு தான் நகை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பையனுக்கும் வாங்கலாம். பையனுக்கு பொண்ணுக்கு நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறோம். அது எதுக்கு படிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே பையனுக்கு நம்ம எப்படி நகை வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, காயினாகவும் வாங்கலாம், ரிங்காக வாங்கலாம், பிரேஸ்லெட்டாக வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்குமே நகை வாங்கி சேர்த்து வச்சிங்கன்னா அவங்களோட ஒரு படிப்பு செலவுக்கு, ஒரு காலேஜ் செலவுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு வேலைக்கே போகணும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாமோ எதுக்கோ பணம் கட்ட தேவை வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கோ அவங்க வேலை வாய்ப்புகளுக்காகவோ இந்த கோல்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நகையை அடகு வச்சு நகை வாங்குறது. இப்போ வந்து என்கிட்ட ஒரு 2 பவுன் நகை இருக்குங்க. அந்த 2 பவுன் நகையை அடகு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அதில் வர்ற பணத்தில் இன்னொரு நகை வாங்க போகிறேன். இப்போ அந்த நகை நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம கொஞ்சமாக கூட கட்டி திருப்பிக்கிறலாம். இந்த மாதிரி கூட நகையை அடகு வச்சு நகை வாங்கலாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். அடுத்து வந்து மாதம் நம்ம உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கணுங்க. இப்போ நம்ம வந்து பட்ஜெட் போடும்போது செலவு மிச்சமாகும்ல, அந்த மிச்சமாகிற பணத்தை கொஞ்சமாக ஒரு உண்டியல்லையோ
இப்போ நம்ம டப்பாவில் போட்டு வச்சா நம்ம செலவு பண்ணிடுவோம். அதை எடுக்க முடியாத அளவுக்கு மண் உண்டியலோ பிளாஸ்டிக் உண்டியல்லையோ போட்டு அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ ஒரு 10,000 வருது அப்படிங்கும்போது அதை வச்சு நம்ம ஒரு கோல்டு காயினாக வாங்கி நம்ம சிறுக சேர்த்து வச்சு வாங்கலாங்க. இன்னொன்று, காசை நம்ம பெருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. கோல்டு இன்றைக்கி நம்ம வாங்கி போட்டால் அது என்றைக்குமே நமக்கு விலை குறைய போகிறதில்ல. இன்றைக்கி வாங்கினா அது நமக்கு விலை கூட தான் செய்யுமே தவிர விலை என்றைக்குமே குறையாது. அதனால் உங்கள் காசை தங்கத்தில் போடுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒருத்தர் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த காசில் நம்ம குடும்ப செலவுகளை பார்ப்போம். அந்த பார்ட் டைம் டியூட்டியோ இல்லை ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை வேலைக்கு போயிட்டு ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சு அதில் கூட கோல்டு காயின் வாங்கலாங்க. கோல்டு வாங்கி நம்ம சேர்த்து வைக்கும்போது அது பெருகுமே தவிர என்றைக்குமே குறையாது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான டிப்ஸ். இப்படி கூட தங்க வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இப்போ ஒரு கிஃப்ட் அமௌண்ட்டு, இப்போ உங்கள் வீட்டிலையே யாருக்கோ ஒரு பர்த்டே அப்படின்னீங்கன்னா ஒரு எதுக்கோ ஒன்று, ஏதோ யாருக்கோ ஒரு கிஃப்ட்டு நமக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ள இரும்பு, பிளாஸ்டிக், தகரம் இதெல்லாம் நம்ம எடைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை கூட நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு முருங்கைக்காய் விற்றோம், நான் தைக்கிற துணி ஏதோ சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வரக்கூடிய ஒரு சைடு சின்ன இன்கம் இருக்கும்ல, இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் பல்காக வரும்போது நம்ம ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சின்ன பொருள்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ₹1 தாங்க ஒரு நாளைக்கு ₹100 மாறும். அந்த ஒவ்வொரு ₹100 தாங்க ஒரு நாளைக்கு ₹500 மாறும். இந்த மாதிரி 500 இல்லை 5000, 5 லட்சம் இந்த மாதிரி கூட மாறுங்க. ₹1 வேஸ்ட்டாக நினைக்காம சேர்த்து வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹30 எடுத்து வைங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து வைங்க. நீங்கள் அந்த ₹30 நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கோம், ஒரு நாளைக்கு ₹30 கொடுக்கணும்னு நினைங்களேன். அந்த ₹30 எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வைங்க. இப்போது ஒரு நாளைக்கு ₹30 மாதம் என்ன, ஒரு நாளைக்கு ₹30 ஒரு வருஷத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. 365 × 30 × 365 போடுங்க. 10,950 வருது. இப்போ இந்த அமௌண்ட்டில் ஒரு அரை பவுன் காயினோ, அரை பவுன் கூட வராதுங்க, ஒரு பவுனே இப்போ 50,000 தாண்டி போயிருச்சு. ஒரு 2 கிராமோ 3 கிராமோ இந்த மாதிரி கிராம் கணக்கில் வாங்கி சேர்த்து வைங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ நம்ம எல்லாத்துலேயும் மிச்சப்படுத்தி 1/4 கிராமோ 1/2 கிராமோ 1 கிராமோ வாங்கி வச்சுருப்போம்ல, அதாவது காயினுக்கு என்றைக்குமே செய்கூலி சேதாரம் கிடையாது. நம்ம வாங்கி வச்ச அந்த காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அங்கேயே நம்ம கொண்டு போய் ஒரு நகையோ நம்ம நகையாக செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம ஏதோ பல்காக கொடுத்து ஒரு நகை வாங்கணுங்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ₹1000 ₹2000 வேஸ்ட்டாக அதை நம்ம ஒரு செலவு பண்ணும்போது அதை நம்ம சேர்த்து வச்சு வாங்கல இருக்கிற சந்தோஷமே வேறு. பொம்பளை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நகையோட அருமை தெரியும், கண்டிப்பாக தெரியும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு துணிமணியில் காசை போடாதீங்க, ஆடம்பரமாக காசை போடாதீங்க. அந்த பர்த்டேக்கு ஆகக்கூடிய செலவை வருஷம் அவங்களுக்கு ஒரு கோல்டு காயினாக வாங்கி கொடுங்க. இது உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். துணிமணியில் காசை போடுறத விட அதை இப்போது நல்லா கிராண்டாக எடுக்கணும்னா ₹4000 எடுக்கிறீங்க நீங்களாம். நாங்களாம் பொம்பளைகளுக்கு ஒரு ₹500 சேலையோடு முடிஞ்சு போச்சு. ஜாக்கெட்டு கூட தைக்கிறதுக்கு கூட ஒரு ₹200 தாங்க ஆகும். ஒரு ₹700 முடிஞ்சிடுச்சு. ஆம்பளைங்களுக்கு சட்டையே ₹1000 ₹2000ங்கிறாங்க, பேண்ட் ₹2000 ₹3000ங்கிறாங்க. இதே மாதிரி வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடினா ட்ரெஸ்ஸு குறைஞ்சது ₹3000 ₹4000ங்கிறாங்க. இந்த மாதிரி வாங்குறதுக்கு துணியில் காசை போடுறதுக்கு பதிலாக அது ஒரு கோல்டு காயின் மாதிரி வாங்கி அவங்க கையில் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷமா இல்லையோ அவங்க எதிர்காலத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம தங்க நகைகளை சேர்த்து வைக்கலாம். இதுக்கு மீறி எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை ஒரு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.